எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கிய காலத்தில் இருந்த எழுச்சி தான் இன்னைக்கு விஜயகாந்த் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. செல்வ பெருந்தகையெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவர் பல கட்சிக்கு போயிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. திமுக நம்ம நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதாவது 40 தொகுதி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, இதை ஏத்துக்கலன்னா நம்ம தாவேகா கிட்ட போலான்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி கிட்ட. காங்கிரஸ்ல பெரும்பான்மையானவர்கள் திமுக கிட்ட இருக்கிறத விரும்பல. தாவேகா கிட்ட சேர்றதான் காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புகிறார்கள். ராஜாவோட சேர்ந்து 8 தொழிலதிபர்கள் மாட்டிட்டாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தவொன்னும் தொழிலதிபர்கள் காப்பாத்துறதுக்காக நெல்லுக்கு ஊற்றிய நீர் புல்லுக்கும் போற மாதிரி ராஜாவும் கனிமொழியும் தப்பிக்க விட்டாங்க. பாஜகவும் திமுகவும் வேற வேறன்னு நான் நினைக்கலைங்க. திமுக அவங்களை எதிர்க்கிற எல்லாரையும் பிஜேபி டீம், பி டீம் வாங்க. கமல்ஹாசனை சொல்ல, இன்னைக்கு கமல்ஹாசனை பக்கத்துல உட்கார வச்சு ராஜ்யசபா எம்பி கொடுத்து கூட்டணி சேர்த்துக்கினாங்களா? டிவிகேக்கு ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸும் டிஎம்கேக்கு ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸும் வந்துருச்சு அப்படின்னா யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயும் பிஜேபியும் கூட்டணி வைப்பாங்களா? விஜயும் டிஎம்கேவும் கூட்டணி வைப்பாங்களா அசம்பிளிக்காக? நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் முன்னே இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆனால் இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு வலுவான அணியை அமைச்சு வச்சிருக்காங்க. ஒரு அரசியல் சார்ந்த, தொகுதி சார்ந்த, எலெக்ஷன் சார்ந்த எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல அறிவிப்புகளை எடப்பாடி அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப மக்கள் திமுக அதிமுகன்றதை தாண்டி டிவிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இது மாதிரி பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கிறப்போ விஜய் அவர்களுக்கு பேச அளவுக்கான ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. அப்போ சோஷியல் மீடியா இருந்திருந்தா மேபி விஜயகாந்த் அவர்களும் இந்த அளவுக்கான ஒரு மாசன்றது இருந்திருக்கும். அப்போ லிமிட்டடான டிவி சேனல்ஸ் தான் இருந்துச்சு. அவர் பேசின விஷயங்களை பாதி டிவிக்கு காட்டவே இல்லை. ஏன்னா மேஜராக இருந்தது சன் டிவி, ஜெயா டிவி மாதிரி டிவிகள் தான் இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் வரப்ப. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிற அளவுக்கு அப்போ இருந்திருந்தா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த ஒரு கிரேஸ் இருந்திருக்கும்லன்ற ஒரு பார்வையை பல பேர் வைக்கிறாங்களே. நான் உங்க கூற்றுல இருந்து நான் வேறுபடுறேங்க. எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கிய காலத்தில் இருந்த எழுச்சி தான் இன்னைக்கு விஜயகாந்த் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முதல் மதுரை மாநாட்டுல 25 லட்சம் பேர் வந்திருக்கா. கொஞ்சம் கேளுங்க, நீங்க தான் பேசுனீங்க. 1972 எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கிய போது எப்படி மக்கள் கிட்ட பேரெழுச்சி, பல பேர் தீ குளிச்சாங்க. எம்ஜிஆரை திமுக இருந்து வெளியேற்றிட்டாங்கன்னு ஒன்னும் பொதுமக்கள் பல பேர் தீ குளிச்சான். அந்த மாதிரிலாம் எழுச்சி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது இருந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜயுடைய கட்சிக்கு இருக்கு. அதனால டோன்ட் கம்பேரிங் வித் விஜயகாந்த். விஜயை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ற அளவுக்கு தான் எழுச்சி இருக்கு, அரசியல் மாற்றங்கள் இருக்கு. அதே போல நீங்க சொன்னீங்க பாஜக அதிமுக அணியெல்லாம் செயல்படுது, அதுகளுக்கு நிறைய ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அவங்க பலவீனமா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்றாங்க, தம்பி விஜய் எங்க கூட வாங்க, தம்பி விஜய் ராஜாஜியும் அண்ணாவும் ஒன்னா சேர்ந்தாங்களே, ஒரே நோக்கம் தான் 1967 காங்கிரஸ் வீழ்த்த, அது மாதிரி திமுக வீழ்த்த. கொள்கை வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னா சேர்ந்து வீழ்த்துவோன்னு ஏன் இன்னைக்கும் விஜய் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களால அதை செய்ய முடியாது. இது ஓப்பன் அட்மிஷன். அதனாலதான் எடப்பாடியும் இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்கன்னா, மோடி வராரு, மோடிக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? மதுராந்தகம் போலீஸ் சொல்லுமா? அமித்ஷா வராரு, காரைக்காலுக்கு பேச போறாரு. மத்திய ஆட்சியாளர்கள், அதே போலதான் மாநிலத்துல துணை முதல்வர் பண்றாங்க. மத்திய அமைச்சர்கள் தாவேகாவுக்கு ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்களே, அதான பிரச்சனை. மத்திய அமைச்சர்கள் நீங்க சொல்ற மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல, அது பலவீனமா இருக்கு. அதனால திமுகவை தோற்கடிக்க இயலாது என்று அதை உணர்ந்து இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் என்ன சொன்னாலும் இவ்வளவு நாளுக்கு அப்புறமா விஜய தம்பி வாப்பான்றாங்க பாஜக. புரியுதுங்களா? அது இட் இஸ் அட்மிஷன் ஆஃப் ஃபேக்ட்.
எங்களால திமுகவை தோக்கடிக்க முடியாது, எங்களுக்கு விஜய் வந்தாதான் தோக்கடிக்க முடியும்ன்ற ஓப்பன் அட்மிஷனா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்ற மாதிரி செய்திகளை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. ஆனாலுமே அந்த கூட்டணியோட தலைவராக இருக்க காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்க செல்வ பிறந்தகை அவர்கள் அந்த 5000 ரூபாய் உட்பட எல்லா விஷயத்துக்கும் இந்த திமுக ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கிறார். மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் மட்டும்தான் டிவிக்கு ஆதரவான ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கோட காங்கிரஸ் அலையன்ஸ்க்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது சார், தமிழ்நாடு காங்கிரஸ்ல இந்த அலையன்ஸை பத்தி முடிவு எடுக்கிற அதிகாரம் உள்ள ஒருத்தரும் கிடையாதுங்க. இதெல்லாம் அகில இந்திய அளவில் தான் முடிவு எடுக்க போறாங்க. நம்பர் 1, செல்வ பெருந்தகையெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவர் வந்து பல கட்சிக்கு போயிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. அவருக்கு வந்து பல வியாபார வணிக தொடர்புகள் திமுக அரசால் இருப்பதால் சுயலாபம் கருதி அவர் திமுக உறுப்பினர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மாதிரி பேசுறது இல்ல பொதுவெளியில. ஓகே, 2 கோஷ்டியா இருக்குங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல. 2 கோஷ்டி இருக்கு. ஆனா பெரிய கோஷ்டி எதிரானா திமுக விட்டு வெளியே போனோம், தாவேக்காவோட அலையன்ஸ் சேரணும்ன்றதுதான் ரேங்க் அண்ட் ஃபைல்லையும் லீடர்ஷிப் லெவல்லையும் இருக்கு. இப்ப ராகுல் காந்தி ஒரு மாசம், அதாவது வித்தின் கேப் ஆஃப் 30 days 2 கூட்டம் போட்டாருங்க. முதல்ல 42 தலைவர்களை வச்சு போட்டாங்க. அவரும் கார்கேவும் தனித்தனியா ஒருத்தரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. 29 பேர் வந்து 42ல 29 பேர் திமுக நமது கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டு வரலன்னா தாவேக்காக்கு போவோம், சிக்கலே கிடையாதுன்னு சொன்னாங்க. 29 பேர், 42ல 29 ஆக பெரும்பான்மை, ரைட்டா? இப்ப 2 நாளைக்கு முன்னால திரும்ப டெல்லியில 76 புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வச்சு பேசியிருக்காங்க. அதுலயும் 10 பேரை தவிர பெரும்பான்மையோர் திமுக வந்து நம்ம நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதாவது 40 தொகுதி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, இதை ஏத்துக்கலன்னா நம்ம தாவேக்கா கிட்ட போலான்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி கிட்ட. சோ காங்கிரஸ் பார்ட்டியில மெஜாரிட்டி ஒப்பீனியன் இஸ் ஃபார், அதாவது ஆட்சியில் பங்கு, கூட்டணி அரசு வரணும், திமுக கூட கூட்டணி வைக்கணும்னா சீட்டு வந்து 40-41 வேணும்னு கேக்குறாங்க. இத இல்லைன்னா தாவேக்காக்கு போலான்ற அளவுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து. நீங்க பார்த்திருப்பீங்க இந்தியா டுடே அந்த இது நடந்தப்போ அதுல வந்து முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு, மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை விரும்ப மாட்டார்கள், தமிழ்நாட்டில் இது. ஆகவே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, இது காங்கிரஸுக்கும் தெரியும், வேற சில பேர் தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன உடனே ட்விட்டர்ல மாணிக்கம் தாக்கூர் எம்பி, அவர் சாதாரண எம்பி இல்ல, பார்லிமெண்ட்ல கொறடா, காங்கிரஸ் கட்சியினோட கொறடானா ராகுல் காந்திக்கு அடுத்ததுக்கு அடுத்த 3வது இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு காங்கிரஸ்ல, அவர் உடனே போடுறாரு, கூட்டணி ஆட்சி தேவையா இல்லை என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அப்படின்னா என்ன? ஸ்டாலின் முடிவு பண்றது இல்லைங்க, அதெல்லாம் ஜனங்க முடிவு பண்ணுவாங்கன்றாரு. சோ என்ன பொறுத்தவரை காங்கிரஸ்ல வந்துங்க பெரும்பான்மையானவர்கள் திமுக கிட்ட இருக்கிறத விரும்பல. ஆனா அதுக்காக உடனே போயிடணும் இல்ல, திமுக வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும், திமுக வந்து 40 தொகுதி 41 தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கொடுக்கலன்னா இருக்கவே இருக்குது தாவேக்கா. அதுவும் பாஜக எதிர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. திமுகவை விட திமுகவாது ஒரு காலகட்டத்துல பாஜகவோட கூட்டு வச்சிருந்தது, கூட்டணி வச்சு அரசுல பங்கேற்றது. ஆனா இன்னைக்கு தாவேக்கா வந்து அப்படிலாம் எந்த தப்பும் செய்யல. காங்கிரஸை பொறுத்தவரை என்னங்க வேணும்? பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, மத அரசியலுக்கு எதிர்க்கணும். அதை வந்து திமுகவை விட இது வந்து ரொம்ப டிபெண்டபிள் ஆச்சு தாவேக்கா. அதனால தாவேக்கா கிட்ட சேர்றதை தான் காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புகிறார்கள். அதேமா இன்னும் ஒரு வாரத்துல முடிவாயிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து காங்கிரஸை இழக்க விரும்பாது. அதனால தே மே ஹேவ் டு காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பண்ணாம இவங்க இட்ட கட்டளையெல்லாம் காங்கிரஸ் ஏத்துக்காதுங்க. அதை ஒன்னா நான் தெளிவா சொல்றேன்.
ஆனால் இன்னும் ஒரு சில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து விஜயோடு சேர்ந்து வந்து இந்த தேர்தலில் களம் காண போகிறார்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து பார்க்க முடியுது. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? ஒருவேளை சசிகலா அவர் சொன்னாங்க, தினகரன் ஏன் வரல? விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து ஒரு கிளீன் ஸ்லேட்ல அரசியலுக்கு வந்திருக்காரு. களங்கம் இல்லாமல் ஊழல் கரைப்படாம வந்திருக்காரு. அவருடைய மெயின் போக்கஸே என்னன்னா, ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், எவனையும் ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன்னு அவர் பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. சசிகலாலாம் ஓ பன்னீர்செல்வம்லாம் ஊழல் புகாருக்கு ஆளானவங்க, தண்டிக்கப்பட்டவங்க, கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்கள போய் எப்படிங்க அவர் சேர்த்துக்குவாரு? இதை பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேணாமா? டிடிவி கூட தான் கூவிட்டே இருந்தாரு, விஜய் தலைமையில மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி வரும்னு. விஜய் கண்டுக்கவே இல்லை அவரை. ஏன்னா அவரு மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, சிறைக்கு போயிட்டு வந்தார் திகாரு. இவங்களெல்லாம் அவர் கூட எப்படிங்க வச்சுக்குவாரு? அவர் வருமானத்தை விட்டுட்டு, கோடிக்கணக்கான பிசினஸை விட்டுட்டு அவர் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் பிசினஸ் சொத்து சேர்க்கறதுக்காக தான் அரசியல்ல இருக்காங்க. இவங்களுக்கும் அவருக்கு எப்படி சரியா இருக்கும்? செட்டே ஆகாது. அவரு சேர்க்கவே மாட்டார். இந்த செய்திகள், வதந்திகள் இதெல்லாம் வரவே வராது, உண்மையாவாது. சார், அப்படி பார்த்தா செங்கோட்டையன் இருக்காரு. காங்கிரஸ் கட்சியை வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வந்து டிவிக்கு ரொம்ப வந்து முனைப்போட இருக்கு. ஆனால் காங்கிரஸ் வந்து ஊழல் காரணமாக தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை வந்து இழந்துச்சு. 2014 காங்கிரஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுறதுக்கான காரணம் ஊழல். அது எதிர்த்து போராடினவர் அண்ணா ஹசாரே, அதுக்காக கூட போய் சப்போர்ட் பண்ணவர் நடிகர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கப்ப விஜய் அவர்களும் காங்கிரஸும் சேர்றது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும்ல. காங்கிரஸ் வந்துங்க ஆட்சியில இருந்து 11 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது எதிர்கட்சிங்க 11 வருஷமா, ரைட்டா? நம்பர் 1, காங்கிரஸ் ஆட்சி ஊழலால் மன்மோகன் சிங் அரசு ஆட்சியை இழந்தது 2014. ஆனா அந்த ஊழல் யாருக்கு தெரியுமா? மெயினா திமுக அமைச்சர்கள் தயாநிதி மாறன், ராஜா, இவங்க ஊழல்ல தான் அரெஸ்ட் ஆனாங்களே. கனிமொழி, ராஜா எல்லாம் திகார் ஜெயில இருந்தாங்களே. சோ திமுக அமைச்சர்கள் பண்ணதுதான். காங்கிரஸ் அமைச்சர்கள் மேல வந்த எந்த ஊழலும் நிரூபிக்கப்படவில்லை, எதுவுமே நீதிமன்றத்துல நிக்கல. சார், கோல்கேட் ஊழல் அப்படி பாத்தீங்கன்னா 2G ஊழலே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல நிக்கலையே. இங்க பாருங்க, 2G ஊழலும் நிக்கல. ஆனா அப்பீல்ல இன்னமும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அது நிக்காம போனது காரணம் ராஜா எல்லாம் நிரபராதி என்பதால் அல்ல. ராஜாவோட சேர்ந்து 8 தொழிலதிபர்கள் மாட்டிட்டாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தவனும் தொழிலதிபர்கள் காப்பாத்துறதுக்காக நெல்லுக்கு ஊற்றிய நீர் புல்லுக்கும் போற மாதிரி ராஜாவும் கனிமொழியும் தப்பிக்க விட்டாங்க. பாஜக தான் தப்பிக்க விட்டுச்சு. அந்த ஜட்ஜி பேசினார, ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜி சிபிஐல, நான் காத்திருந்தேன் வழிமேல் விழி வைத்து சாட்சியங்களை கொண்டு வந்து சிபிஐ கொடுக்கணும். டெலிபரேட் பிளான் டு சேவ் த ஸ்கின் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். 8 பேரு, ஏதோ கோயங்கா, இப்படி பல பேரு ஸ்பெக்ட்ரத்தை வாங்கி வித்தாங்க இல்லையா அவங்க எல்லாம். சோ அவங்கள காப்பாத்துறதுக்காக எந்த ஊழல் புகாரை ஹைலைட் பண்ணி அண்ணா ஹசாரேவை RSS மூலம் ஆபரேட் பண்ணி இவங்க ஆட்சியை கவுத்தாங்களோ, அந்த ஊழல்ல சாட்சியங்களே கொடுக்கல, ஆவணங்களே கொடுக்கல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தவனும் அவங்கதான் இந்த ஊழல் வழக்கு நீர்த்து போக வச்சாங்க. அதனால ஊழலை பத்தி எல்லாம் திமுகவும் பேசக்கூடாது, பாஜகவும் பேசக்கூடாது. இன்னைக்கு பாஜக கிட்ட உலகத்திலேயே பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு, புரியுதுங்களா? அஜித் பவார் பேசக்கூடாது. அங்க போய் சேர்ந்தா கிளீன் ஆயிடுவாங்க. இல்ல, இப்ப திமுகவும் அப்படிதானே இருக்கு. தலைவர்கள்லாம் போய் பாஜக சேர்ந்தா உடனே கிளீன் ஆக்கிடுவாங்க. இல்ல, இப்ப இருக்க திமுகவும் அப்படிதானே இருக்கு. இங்க இருக்க ஊழல் குற்றச்சாட்டுல இருக்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களும் வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் மினிஸ்டர் மறுக்கல. நான் உடன்படுறேன் உங்களோட. திமுக வந்து சின்ன வாஷிங் மிஷின். அதாவது செந்தில் பாலாஜிய கரூர்ல போய் மீட்டிங் போட்டு லஞ்ச ஊழல் பேர் வழி திருடன் அப்படின்லாம் பேசின MK ஸ்டாலின் அவங்க கட்சிக்கு வந்துட்டோன்னு ஒரு அதிமுகல இருந்து தியாகி செந்தில் பாலாஜின்றாரு. அதனால பாஜகவும் திமுகவும் வேறன்னு நான் நினைக்கலைங்க. எல்லாம் அதே வேலைதான். அவங்க ஊடகத்தை எப்படி அடிமையா வச்சிருக்காங்களோ டெல்லியில, அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல திமுக த்ரூ பெண் நிறுவனம் சபரீசன் மாப்பிள்ளை மூலமாக எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு ஒன்றும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியலைங்க. ஓகே சார், பேசுறப்போ சொன்னீங்க RSS மூலியமா தான் வந்து அண்ணா ஹசாரேவை பயன்படுத்தி காங்கிரஸோட ஆட்சியை வந்து பாஜக கலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அந்த ஒரு அண்ணா ஹசாரே அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் ஆதரவு தெரிவிச்சார்ல, இதே காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக தானே போய் ஆதரவு தெரிவிச்சாரு. நான் கூட தாங்க ஆதரவு தெரிவிச்சேன். அப்புறம் தானே தெரிஞ்சது. அதாவது இதுல RSS இருக்காங்க, இது பின்னால பிஜேபி இருக்குன்றதெல்லாம் அப்புறம் தானே தெரிஞ்சது. அது கரெக்டா இருக்கு பாருங்க. அண்ணா ஹசாரே 11 வருஷமா ஊமை ஆயிட்டார. அண்ணா ஹசாரேவை நான் அவர் பண்ணையிலே போய் பார்த்தேன், பூனாக்கு பக்கத்துல. ஊழலை ஒழிக்க ஒருத்தர் போராடுறாரு, நல்ல வயசானவர்னு சொல்லி ஆதரிச்சோம். ஆனா அவர் இவ்வளவு பெரிய ஏஜென்டா இருப்பாரு, RSS ஏஜென்டா இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? விஜயும் போய் பார்த்து ஊழல் ஒழிப்பதற்கான ஒருத்தர் போராடுறாரு. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் தான், அது ஒன்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இல்லை. விஜய் போய் கலந்துக்கும் போது அதை நிறைய பேர் ஆதரிச்சாங்க. ஆனா நிறைய பேர் இப்ப வருத்தப்படுறாங்க, இது மாதிரி ஒரு RSS கேம் தெரியாம நாம வந்து அதுல போய். பிரசாந்த் பூஷன் ஒரு பிரபல வழக்கறிஞர் இருக்காரு சுப்ரீம் கோர்ட், அவரு சொல்றாரு இதெல்லாம் RSS எங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. கிரண் பேடி எல்லாரும் பல பேர் போய் அங்க பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. அதனால இது ஊழல் பத்தி பேச வேணாங்க. ஊழல் என்பது பாஜகவுக்கு பேச தகுதி இல்லை. உலகத்திலேயே பணக்கார கட்சி இன்னைக்கு பிஜேபி தான். 272 கோடி டாட்டா வந்துட்டு எலெக்ஷன் டொனேஷன் கொடுத்தாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அடுத்த வாரம் அவருக்கு ஏர் இந்தியாவை கொடுத்துட்டாங்க அடிமாட்டு விலைக்கு. அதனால ஊழலை பத்தி எல்லாம் பிஜேபி பேச முடியாது, திமுக பேச முடியாது. ஆனா இப்ப திமுக தரப்பும் இதே மாதிரி ஒரு வாதத்தை தானே வைக்குது. எப்படி அண்ணா ஹசாரே மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து விஜய் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த ஒரு சில பேர் வந்து பார்வையா வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் பிஜேபியோட ஏஜென்ட் தான், இவரும் ஊழல்னு சொல்லிட்டு திமுக எதிராக பேசிட்டு திருப்பி பிஜேபியோட போய் சேர்ந்துருவாரு. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக RSS தீவிரமா எதிர்த்து விஜய் அவர்கள் எந்த ஒரு போராட்டத்தையுமே முன்னெடுக்கலன்ற மாதிரி கோரிக்கை இது வாதங்களால முன் வைக்கிறாங்களே. அதாவது விஜய் பிஜேபி ஏஜென்டா இருக்கிறதால தான் பராசக்தி படம் வந்துட்டு உடனே ரிலீஸ் ஆயிடுது குறிப்பிட்ட தேதியில. ஜனநாயகன் படம் ஒரு மாசமா வந்து இன்னும் இழுத்து அடிச்சிட்டு இருக்குது. விஜய் பிஜேபி ஏஜென்டா இருக்கிறதாலதான் அவர் மேல வந்து எல்லா விதமான அழுத்தங்களும் தரப்படுகிறது. இவரு திமுக வந்து தம்பி ரித்தீஷ் மாட்டின உடனே பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாரு, சீஃப் மினிஸ்டரு. அப்புறம் அந்த வழக்குகள்லாம் நிறுத்து போச்சு. நம்ம டாஸ்மாக் வழக்குகள்லாம் பாருங்க. திமுக வந்துங்க அவங்களை எதிர்க்கிற எல்லாரையும் பிஜேபி டீம் பி டீம்னு வாங்க. கமல்ஹாசனை சொல்ல, இன்னைக்கு கமல்ஹாசனை பக்கத்துல உட்கார வச்சு ராஜ்யசபா MP கொடுத்து கூட்டணி சேர்த்துக்கினாங்களே, அவங்களை எதிர்க்கிறவன் ஆனா உண்மையிலேயே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு அனுபவிச்சவங்க திமுக தான். திமுக வந்து மற்றவங்களை பிஜேபி ஏஜென்ட் பேசுறதுக்கு அருகதே கிடையாது. ஓகே சார், இப்போ கமல் அவர்களும் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாரு சமீபத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% வாக்குகளை வாங்கியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து 30% வாங்கினாருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வந்து 35-40% தேவைப்படும்ல. வாக்கு சதவீதம் வாங்கினாலுமே தேர்தலில் எத்தனை தொகுதிகள் இருக்கும் விஜய் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க என்னுடைய கணக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிவியரா போட்டி திமுகவுக்கும் இதுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கு. இவங்க வந்து தேர்ட் பொசிஷன்ல தான் வருவாங்க, அதிமுக பாஜக. அதனால வெற்றி தோல்வி என்பது நேரோ மார்ஜின்ல இருக்கும் பல தொகுதிகள்ல. சோ 2வது முறையா தமிழ்நாட்டுல அங்க அசம்பிளி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. நான் அதை ரூல் அவுட் பண்ணல. ஆனாலும் கண்டிப்பாக தி லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு அசம்பிளியா விஜய் கட்சி தான் உருவெடுக்கும், நாட் டிஎம்கே. ஒருவேளை மக்கள் வந்து அரசியல் மாற்றம் வேணும், இந்த கட்சி அந்த கட்சி 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, அத வந்து போதும், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, புதுசா ஒரு ஆள் வந்து இருக்கார் விஜய், அவருக்கு வாய்ப்பு கொடுப்போன்ற மாற்றத்தின் சிந்தனையை அவங்க மனசுல வச்சு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா விஜய் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தனியாவே கூட அமைப்பாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வாய்ப்பும் நான் மறுப்பதற்கில்லை. 3வது, காங்கிரஸ் அண்டு தாவேகா சேர்ந்தாங்கன்னா டெட்லி காம்பினேஷன் ஆயிடும் தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் வந்து இன்னும் முடிவு எடுக்கல, இன்னும் சில் டைலமால தான் இருக்காங்க, கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. அதனாலதான் திமுக பிளான் பி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5000 கொடுத்தது கூட பிளான் பில ஒண்ணுதான். சோ 3 ஆப்ஷன் சொல்றேன். ஒண்ணு ஹங் அசம்பிளி வரலாம். ஹங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் வந்தாலும்
விஜயனுடைய தாவேகா தான் முதல் பலமான கட்சியா இருக்கும், அரசியல் கட்சியா இருக்கும். அடுத்தது தனியாவே சிம்பிள் மெஜாரிட்டிய கிராஸ் பண்ணலாம் விஜய், 2வது வாய்ப்பு. 3வது வாய்ப்பு காங்கிரஸ் அவர் கூட சேர்ந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு பி a deadly காம்பினேஷன், ஸ்வீட் பண்ணிடுவாங்க. இந்த 3 வாய்ப்புகளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடக்குங்க, அதான் என்னுடைய புரிதல். ஓகே சார், சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்களோட பார்ட்டி வந்து ஒரு பாதி சீட்டும் யாருக்குமே பெருசாக மெஜாரிட்டி வராமல் ஒரு ஹங்க அசம்பிளி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஒரு பக்கம் ஏடிஎம்கேக்கு ஒரு மெஜாரிட்டி மீன் ஓரளவுக்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸும், டிவிகேக்கு ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸும், டிஎம்கேக்கு ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸும் வந்துருச்சு அப்படின்னா யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயும் பிஜேபியும் கூட்டணி வைப்பாங்களா, விஜயும் டிஎம்கேவும் கூட்டணி வைப்பாங்களா அசம்பிளிக்காக? நல்ல கேள்வி. அதாவது அப்படி ஒரு அத்தைக்கு மீசை முளைத்தால் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஹைப்போதெட்டிக்கலா நான் சொல்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல விஜய் வில் பி தி லார்ஜஸ்ட், ஒரு 90 சீட்டு அந்த மாதிரி இருப்பாரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 20-30 சீட்டு தான் தேவை. அப்போ பிஜேபியை கழட்டி விட்டுட்டு எடப்பாடி அதிமுக அவங்களோட தாவேகா முதலமைச்சரா விஜய் ஏத்துட்டு இவங்க போயிட்டு சேர்ந்து துணை முதலமைச்சர் சில மந்திரிகள் வாங்கினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா தேர்தலுக்கு திருப்பி ஒரு தேர்தல் நடத்த முடியாது, திமுக ஆட்சி இறக்கணும்ன்றது தானே மெயின் கோலு. அப்ப அதிமுக வந்து செகண்ட் ஃபிடில் பண்ணி துணை முதல்வர் அந்த மாதிரி யாராவது எடுத்துக்கிட்டு விஜய முதல்வராக்கி தாவேகா அதிமுக ஆட்சி வராதுன்னு அவர் கூட்டணி ஆட்சி ரெடின்னு தான் சொல்லியிருக்காரு. விஜயை பொறுத்தவரையில ரொம்ப பிராக்டிக்கலா ஆரம்பத்துல இருந்தே சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார்னு. அவங்க ஒன்னும் ஸ்டாலின் மாதிரி எடப்பாடி மாதிரியோ கூட்டணி கிடையாது, தனி கட்சி ஆட்சிலாம் அதெல்லாம் ஜனங்க முடிவு பண்ணுவாங்க. சோ நீங்க ஹைப்போதெட்டிக்கலா கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான். அப்பவும் சொல்றேன், பாஜகவுடைய ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைக்க மாட்டார். அதிமுக ஒன்னு அவர் ஏத்துக்குவார், ஏன்னா அது ஒன்றும் மதவாத கட்சி இல்லை. ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் அதை பிரியல, நாங்கள் ஒன்னா இருக்கிற கூட்டணிக்குள்ள தான் விஜய் சேரணும், என்டிஏக்குள்ள தான் விஜய் சேரணும், ஏடிஎம்கே கூட விஜய் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி டிமாண்ட் அதை வச்சாங்க அப்படின்னா டிஎம்கே நோக்கி விஜய் நகர்வாரான்னு ஒரு கேள்வி. யாருங்க வைக்க முடியும்? யார் பவர் இருக்குதோ, யார் கையில 90-100 எம்எல்ஏ இருக்கானோ அவன் தானே டிமாண்ட் வைப்பான், நீ கிட்டவா இல்லன்னா நீ போன்னு. இல்ல அப்படியே சுச்சுவேஷன் ரிவர்ஸா இருந்துச்சுன்னா இத பாருங்க, விஜய் வில் டிக்டேட் டேர்ம்ஸ், நாட் எனிபடி எல்ஸ். விஜய் தான் வந்து டிக்டேட் பண்ற நிலைமையில இருப்பாரு. இப்ப திமுகவை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா மக்களால் நிராகரிக்கப்பட்டது, ஒரு ஆளுங்கட்சியா இருந்தது. 159 சீட்டு இப்ப இந்த அசம்பிளியில இருக்கு அந்த கூட்டணிக்கு. அது ஒரு 50-40 போச்சுன்னா கிளியர் மெசேஜ், இட் ஹஸ் பீன் ரிஜெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப அதனால அதை வந்து யாரும் சீந்த மாட்டாங்க. இப்ப அதிமுக பாஜக கூட இருந்து என்னத்தை சாதிக்க போகுது? அதிமுக நிச்சயமா கைட்டி விட்டுரும். எடப்பாடியை பொறுத்தவரை பிராக்மேட்டிக்கா திங்க் பண்ணுவாரு. இப்ப பேசுறது வேற, நான் தான் முதலமைச்சர், விஜய் நேத்து வந்தவர்லாம், அப்புறம் எம்எல்ஏ வச்சு பேசுவாங்க. அதனால வந்துங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால், அத்தைக்கு மீசை முளைத்தால், விஜய் மே டேக் த ஹெல்ப் ஆஃப் அதிமுக. ஏன்னா காங்கிரஸ் இத திமுக அல்லாத ஆட்சியை உருவாக்குறது அதானே அவங்களுடைய. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற விஷயம் தாரக மந்திரம் வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப அதை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியலன்னா ஜனாதிபதி கவர்னர் ஆட்சியா இருக்க முடியும்? அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்லையே. அதனால வந்து அப்போ வந்து பிராக்மேட்டிக்கா பொலிட்டிக்கலா திங்க் பண்ணி அதிமுக கேன் பிளே எ ரோல், அவ்வளவுதான். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.